ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா கோபால்சாமி மலை கோயில். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் அங்காளக்குறிச்சிக்கு தென்கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. இங்கே சனிக்கிழமை மட்டும்தான் அனுமதி உண்டு, மற்ற நாளில் அனுமதி கிடையாது. இதுதான் கோபால்சாமி மலை கோயிலோட அடிவாரம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நடந்து தான் போகணும். அங்கே ஒரு சின்ன அருவியும் போகுது. இந்த அருவி பேர் மாடேத்தி அருவி. நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா ஒரு சின்ன கோயில் வரும். இது ஒரு முனிவரோட கோயில். இது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால சனிக்கிழமை மட்டும்தான் இங்கே அனுமதிப்பாங்க, மற்ற நாளில் அனுமதி கிடையாது. ஏன்னா இங்கே காட்டு விலங்குகள்லாம் வந்துடும். யானை, கரடி, சிறுத்தை இந்த மாதிரி காட்டு விலங்குகள் மனுஷரை தாக்கிருங்கிறதுனால சனிக்கிழமை மட்டும்தான் இங்கே அனுமதி கொடுக்குறாங்க, மற்ற நாளில் இங்கே அனுமதி கிடையாது. நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வரலான்னா பொள்ளாச்சியிலேருந்து நேராக ஆழியார் போகிற ரூட்டில் அங்காளக்குறிச்சியிலேருந்து நேராக ஆழியார் போகிற ரூட்டில் வந்தீங்கன்னா தாய் அன்பாளையம் அனாதைகள் இல்லம் இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் கடந்தவுடனே ரைட் சைடு ஒரு ரோடு திரும்பும். நீங்கள் அந்த ரோடை பிடிச்சிங்கன்னா நேராக இங்கே வந்துடலாம். ஸ்டேட் ரோடு, வேறு எங்கேயும் திரும்ப வேண்டியதில்லை. இங்கே இந்த மலைப்பாதை நீங்கள் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் அடிவாரத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தே தான் போகணும். மலை கோயில் நடக்கிறதுக்கும் நீங்கள் முதல்ல பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருக்கும். நம்ம மலையெல்லாம் ஏறி முடித்து இப்போ தான் சமமான இடத்துக்கு வந்திருக்கோம். இது பக்கத்தில் தான் ஆறு ஓடுது. இந்த ஆறு சமமான இடம். இதுலேருந்து நீங்கள் மேலே ஏறி போகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த அருவி நீங்கள் கீழேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மழைக்காலங்களில் நிறைய வெள்ளம் வரும்போது உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, கீழேயே தடுத்து நிறுத்திடுவாங்க. தண்ணி கம்மியாக போனால் தான் அலோவ் பண்ணுவாங்க. சில நாள் தண்ணி இல்லாமல் கூட இருக்கும். அருவி தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு. தண்ணிலாம் குடித்து பார்த்தோம். மேலேருந்து வியூ பாயிண்ட் பார்க்க நல்லாயிருக்கும். காற்றாலைகள்லாம் இங்கேருந்து பார்க்க நல்லா தெரியும். நான் தெரிந்து பாருங்கள் கோயில். இங்கேருந்து இன்னும் நீங்கள் 1/2 கிலோமீட்டர் போகணும்.
நீங்கள் பாதையை ஒட்டி தான் அந்த ஆறு ஓடுது. அந்த ஆறில் ஓடுற அந்த தண்ணி சத்தம் காதுக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மலை ஏறுறதுக்கு கோயில் மலையை ஏறுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கோயில் இருக்குது. அப்புறம் அங்கங்கே இந்த 5 கல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க வரிசையாக. இது எதுக்குன்னு தெரில. நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். எதுக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதான் கோயில். அந்த கோயிலுக்கு அடிக்கடி யானை அடிக்கடி வந்துடும். ஏன்னா இது மலங்காடு ஃபாரஸ்ட் பகுதியில் தான் இந்த மலை அமைஞ்சிருக்குது. இதுதான் கோயில். இந்த கோயில் ஆறு கோயிலுக்கு மேற்கு பக்கம் ஓடுது. கொஞ்சம் இறங்கினீங்கன்னா நீங்கள் ஆறை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.